If you all don't know, I am Akshara Satish. I am Aradhana. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா we are going to see a study schedule video which actually works. Okay. So, let's get in the video. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the unlimited study daily study routine தான் பார்க்க போறோம் which actually works. ஸோ வந்து மார்னிங் வந்து ஒரு 5:30 to 9 AM தான் உங்களோட வேக்கப் டைமாக இருக்கணும். ஸோ லீவ் அப்போனா ஒரு 9 o'clock எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் உங்களோட அதாவது 5:30 9 உங்களோட ஈஸி டைமிங்கில் வந்து நீங்கள் எழுந்திரிக்கலாம். இல்லை சாரி அது மாதிரி இல்லை, அது நாங்கள் மாதிரி சொல்லிட்டோம். லைக் 5:30க்கு நீங்கள் எழுந்துக்கணும். 5:30க்கு முன்னாடி எழுந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம், பட் 5:30க்கு தான் உங்களோட யூஸ்வல் டைம். ஆனால் லீவ் டைம்னா ஜஸ்ட் ட்ரை டு வேக்கப் பிஃபோர் 9 o'clock. 9 o'clock okay so on the 5:30 and what you're going to do is just fresh up, don't scroll, don't take your phone at all, don't touch your phone. You can go for a small walk or stretch or yoga, breathing exercise, anything you can do. So adu mari yoga paathupaanga adu marila pandrathu you could keep the timing from 5:30 to 9. நாங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொஞ்சம் வீடியோஸ் போடுறோம். படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன யோகா பண்ணால் வந்து இந்த மாதிரி வந்து லைக் படிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு புட்ட வீடியோ ஈவினிங் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 6 to 8 o'clock இந்த டைமிங்கில் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் டீப் ஸ்டடி செஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டடி செஷன் 1 வந்து எத்தனை மணிக்கு இருக்கும்னா 6 to 8. இது பேர் வந்து டீப் ஸ்டடி செஷன், விச் மீன்ஸ் ஸ்டடி யுவர் ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் லைக் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. கீப் இட் அஸ் ஒன் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி அந்த டைமிங்ல இந்த மாதிரி வந்து எது உங்களுக்கு ஹார்டஸ்ட் எனக்கு இது ரொம்ப கஷ்டமானு நினைக்கிறீங்களோ நல்ல ஃபோக்கஸா படிங்க டு மேக் இட் யூஸ் ஆஃப் வைஸ். அது வைஸா யூஸ் பண்ணுங்க. அண்ட் டெக்னிக் நம்ம சொல்ல போற டெக்னிக் என்ன அப்படின்னா we already told it, pomodoro டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I will also pin the video. ஸோ அந்த வீடியோல என்ன சொன்னோம்னா 25 minutes படிச்சுட்டு 5 minutes break. ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆர் இது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா 15 minutes படிச்சுட்டு 10 minutes break. அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா it would be more wise. எக்ஸாக்ட்லி. அப்புறம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஹார்லிக்ஸ் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு breakfast, if you have breakfast you can have breakfast and get ready for the day. லைக் குளிச்சிட்டு அது மாதிரி லீவ் டேவா இருந்தா குளிக்க மாட்டீங்க, பட் குளிங்க which is more clean, which makes you clean. Exactly. So next வந்து நம்மளோட 11 AM to 11:30 9 to 2 sorry 9 to 2 9 to 2. ஸோ 9லேருந்து 11 AM வரைக்கும் ஸ்டடி செஷன் 9 to 2. ஸோ வந்து 9 AM-லேருந்து 11 AM வரைக்கும் ஸ்டடி செஷன் 2. ஸோ வந்து செகண்ட் ஸ்டடி செஷன் உங்களோட செகண்ட் ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட், அதை தான் நம்ம வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு படிப்போம். யூ குட் இஃப் இட் இஸ் மேத்ஸ் யூ கேன் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நியூமெரிக்கல்ஸ் அண்ட் ஹார்ட் சம்ஸ். இது எல்லாமே நீங்க வந்து 9 to 11 குள்ள பண்ணுவீங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் த பொமோடோரோ மெத்தட். அப்புறம் வந்து 11 AM-லேருந்து 11:30 AM வரைக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க, வாக் பண்ணுங்க, ஒரு 5 minutes ஃபோன் பாருங்க. அதுக்குன்னு ரீல்ஸ் பார்க்காதீங்க. லைக் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. எஸ்தட்டிக்கான விஷயம் எங்களை மாதிரி என்ன மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 11:30 to 1:30 PM. ஸோ அந்த டைமிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி செஷன் 3 பண்ணுவோம். செஷன் 3 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will do a light subject like நம்ம தியரி படிக்கிறது ஆர் அது மாதிரி தியரி பேஸ் ஆர் ஃபார்முலா அண்ட் ஆர் ரீடிங் ஸ்டோரி புக்ஸ். ஸோ அது மாதிரி திங்ஸ் தான் நம்ம இந்த டைமிங் ஃப்ரம் 11:30 to
11:30 to 1:30. 1:30 PM. ஸோ அது வரைக்கும் நம்ம அதான் பண்ணுவோம். ஸோ வந்து 1:30 ஒரு 2:15 வரைக்கும் 2 அது உங்களோட சாப்பிட்ற டைம் வந்து யூ கேன் ஹேவ் யுவர் லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ். இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்றது வந்து அத டிவி பார்க்கலாம், டிவில நீங்க ரீல்ஸ் பார்க்கலாம், எனிதிங். ஓகே. அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரீசெட். அதுக்குன்னு வந்து 1:30க்கே சாப்பிட்டு 2 PM பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு ஒரு பவர் நாப் எடுக்கிறதா எடுங்க. கரெக்டாக 21 மினிட்ஸ். 21 மினிட்ஸுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பவர் நாப்க்கான ஐடியல் டைம். என் கசினை நாங்கெல்லாம் அப்படி தான் எடுப்போம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு எடுப்பாலாம் நான் என் கசின்ஸ்லாம் பர்சனலாக ட்ரை பண்ணோம். அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா யூ வில் டூ தோஸ் டைம் வித்தின் த 2 to 3 o'clock டைம். அந்த டைம்குள்ளே தான் இந்த பவர் நாப்பிங் அண்ட் எனிதிங் யூ டூ ரெஸ்ட் டைம் அதை வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே தான் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 to 4 o'clock அந்த டைம்ல யூ வில் ரிவைஸ் எவ்ரிதிங் வாட் யூ ஸ்டடி. ஆமா, இந்த டே ஃபுல்லா படிச்சது எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஸோ லைக் வாட் யூ குட் டூ இஸ் லைக் டேக் அ நோட்ஸ். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்ல எடுத்துட்டு உங்களுக்கு நீங்க என்னென்ன படிச்சீங்களோ இது வந்து ஒரு 7 பார்ஸா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு பார் கிராஃப்லயும் ஹெட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து என்னென்ன படிச்சோன்னு குட்டி குட்டியா சீட் ஷீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேரு. பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள் முன்னாடி டக்குன்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பட் எல்லாமே சேஃபாக வச்சுக்கணும், அது வேற விஷயம். ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் ஃப்ரம் 4 to 7 o'clock இதை வந்து நம்ம ஈவினிங்காக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த டைமிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will practice mock test. நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம். லைக் சில புக்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்து யூ ரெஃபர் ChatGPT ஆர் ப்ராபபிலி NCERT இந்த மாதிரி ப்ளூஸ்பெரி அந்த மாதிரி புக்ல எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒர்க் ஷீட் இருக்கும். அண்ட் எங்க மாதிரி புக்ஸ் இருந்தால் கொடுத்துருப்பாங்க. பட் சம் ஸ்கூல்ஸ் ஆர் புக்ஸ்ல இருக்காது. So what you could do is go to Google, search the lesson topic in your class and அது மாதிரி போட்டு worksheets போட்டீங்கன்னா you get 10 numbers of worksheet. அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, if you don't have like review or something, ChatGPTல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த லெசன் questions கூட இந்த மாதிரி MCQs question answer அந்த மாதிரி கொடுக்கும் with answer இது. ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ண முடியலன்னா பயப்படாதீங்க, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து எந்த டைமிங்னா 4 to 5:30 பண்ணுவோம். நெக்ஸ்ட் 5:30 to 6:30. ஸோ இந்த டைமிங்ல வாட் யூ வில் டூ இஸ் லைக் எக்ஸசைஸ், ஸ்போர்ட்ஸ், walk, obviously that's classes. So it's your mental health நீங்களே வந்து உங்களை கவர் பண்ணிப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைம்ல நம்ம பார்ப்போம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபோக்கஸ் ப்ளஸ் மென்டல் ஹெல்த் விச் கேன் கிவ் யூ அ பர்ஃபெக்ட் டே. அப்புறம் வந்து 6:30 to 7 PM வந்து கொஞ்சம் சில் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நீங்க பண்ணலாம். And you could also scroll for some time within that time. And then on the next is the night time. So like 7 PM to 10:30. 10:30. So இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா 7 to 9 o'clock குள்ள we will do our fourth study session which is of a difficult subject. கடைசி உங்களுடைய difficult subject of the day அதை சூஸ் பண்ணிட்டு you could start studying it. ஸோ அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் அதை வந்து கச்சமுச்சான எல்லாத்தையும் வைக்காம you could easily focus on that subject. நான் ஒன்றையோட சஜஸ்ட் பண்ணுவேன், 9 to 9:30 நீங்கள் டின்னர் சாப்பிடலாம். பட் அவ்வளோ லேட்டாக சாப்பிட்டா அடுத்த நாள் வந்து இட்ஸ் லைக் நாட் ஸோ குட். 9:30 இஸ் யுவர் லிமிட் ஆஃப் eating dinner. நீங்கள் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி 5:30க்கு சாப்பிட்டு கூட ஏர்லி டின்னர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தட் ஸ்நாக் டைம் அந்த டைமில் கூட நீங்கள் கொஞ்சம் ஆமாம் பிரன்ச் மாதிரி ஏதாவது நல்லா எடுத்துக்கலாம். அண்ட் தென் 9 to 9:30 you will take your dinner. And then 9:30 to 10:30 no heavy study thing. You will take a light revision of every day what you have studied and planning for the next day. அதாவது நெக்ஸ்ட் டேல நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கூல் இருக்கா, ஆஃபீஸ் இருக்கா, ஒர்க் பண்ணுமா, இந்த மாதிரி பண்ணிட்டு ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் நல்லா படிக்கணுமான்னு கேட்பீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு an internship or something you will be having exams and interviews. So no heavy session இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா heavy session பண்ணக்கூடாது. And then lastly 9:30 PM you will you minimum should need as a human 7 hours of sleep. 7 இல்ல 8 எடுத்தா ரொம்ப with no negotiation. Like கண்டிப்பா அந்த 7 to 8 hours of sleep
இட்ஸ் கம்பல்சரி ஃபார் எ ஹியூமன் பீயிங். எந்த கிளாஸ் ஆர் எனி பர்சன் அப்படின்னு பார்ன் ஆயிட்டோம்னாலே we need this kind of sleeping time. So yeah, next நம்ம வந்துட்டு பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ரோ டிப்ஸ். நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ரோ டிப்ஸ். ஸோ வந்து கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷன் தான் இந்த ஸ்டடி பேட்டர்ன் ஷெட்யூலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் கன்சிஸ்டன்சி இஸ் மோர் வேல்யூபிள் தென் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் கொடுத்தா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுமே தவிர கன்சிஸ்டன்சி இஸ் லைக் யூ நீட் டு ஃபாலோ இட். லைக் கம்பல்சரியா அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரது. அதுக்கு மோட்டிவேஷன் லைக் பண்ணாம இருந்துறாதீங்க. நான் இவ்வளவுதான் மார்க் வாங்குவேன், அவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்துறாதீங்க. ஜஸ்ட் லைக் உங்களை மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நான் இவ்வளோ மார்க் வாங்கிடுவேன், பயங்கரமா படிப்பேன். ஸோ யா, யூ குட் ஆல்சோ த மெயின் திங் யூ கேன் இஸ் லைக் உங்க வீட்ல நீங்க பிரிண்ட் அவுட் ஆர் அது மாதிரி ஆர் இது மாதிரி எடுத்து செல்ஃப் லவ் இஸ் யா அது மாதிரிலாம் நீங்க வந்து எடுத்து யூ where you study and the place la you could just keep it or like stick it on the place so you could make it look more motivated and you will be more motivated. Yes, அதுக்கப்புறமா வந்து கீப் ஒன் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் டெய்லி. அட்லீஸ்ட் உங்களால் எல்லா சப்ஜெக்ட்டும் என்னால் படிக்க மாட்டேன்னா ஒரு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேக்ஸில் வீக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நான் வந்து டெய்லி அட்லீஸ்ட் மேக்ஸ் வச்சு படிக்குவேன். ஸோ இல்லை இப்போ என்னன்னா ஒரே நாள் எல்லாமே வந்துட்டு இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. லைக் இஃப் யூ ஆர் டேக்கிங் 3 சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டாவது அதில் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்லி வந்துட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அண்ட் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெஸ்ட் எழுதிருக்கேன், அதில் வந்து எனக்கு இதெல்லாம் தப்பாக இருந்திருக்கு, அதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் தப்பாக போட்டிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் சம்மில், இந்த மாதிரி அது உடனே கொஸ்டின் உங்களை பண்ணாமல் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம எப்படி இந்த ஒரு ஸ்டெப்ல ஓகே நமக்கு இது புரியல போல இந்த டாபிக், அது மாதிரி நீங்களே சாரி ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ வந்துட்டு அடுத்தது என்ன, அவாய்ட் மல்டி டாஸ்கிங். லைக் நீங்கள் இப்போ வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அட் த சேம் டைம் டோன்ட் ஜஸ்ட் டூ. இப்போ படிக்கும் போது மற்ற வேலையெல்லாம் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6வது நான் சொல்லுவேன், படிச்சுக்கிட்டே இருப்பா, நல்லா என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பா. ஸோ அது மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ண வேணாம். லைக் யூ குட் டேக் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் அது கரெக்டாக வந்துட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன். முக்கியமானது குரூப் ஸ்டடி வீடியோ கால் போட்டு பண்ணி பாருங்க. எனக்கு ஆக்சுவலி எல்லாம் நம்ப மாட்டேங்க ஒர்க் ஆகுதுன்னு, ஆனால் எனக்கு செம்மையாக ஒர்க் ஆச்சு. நானும் ஆதியா எப்போவுமே லைக் குரூப் ஸ்டடி பண்ணால் போட்டுப்போம். இட்ஸ் லைக் தி பெஸ்ட். ஆமாம். ஸோ வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு நீங்கள் அண்ட் ஆமாம் இது சொன்ன மாதிரி இந்த குரூப் ஸ்டடி திங் நேரில் பண்ணால் கூட அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமா எனக்கு தெரியல. பட் வீடியோ காலில் போட்டு யூஆர் ஸ்டடியிங். நானும் 20 or half an hour one lesson முடிச்சிட்டோம். Like we couldn't believe it actually. Notes were so good. And yeah, அதுக்கப்புறம் வந்து சாரி கைஸ், நாங்கள் ரூம் சேஞ்ச் பண்ணோம், அதனால தான் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் இதுவாயிடுச்சு. ஸோ வந்துட்டு அடுத்தது என்னன்னா அவுட்ரோ ஆஃப் லைன் ஆஃப் யுவர் அவுட்ரோ லைன். ஓகே, அவுட்ரோ லைன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா follow this routine for just 7 days and you will already feel the difference, discipline, beats motivation every single time. If you want, I can upgrade this into a full or script மாதிரி ஒரு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். Yeah guys, so yes, இதை நீங்கள் வந்து if you are உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாதா எனக்கு தெரியலையே அப்படின்னா you could just follow this for 7 days. Like 7 days is more than enough for more time. ஸோ வந்து ஜஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் யூ குட் ஆக்சுவலி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அது மாதிரி தான் நாங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணோம். லைக் 5th ஸ்டாண்டர்டில் நான் ரொம்ப வந்துட்டு நான் ஒன்று சொல்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட்லாம் நான் லிட்டரலி கன்றாவே படிப்பேன். இப்போ 6th இப்போ நான் 7th போயிட்டு வந்தாங்க. 7th நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன், எல்லா டீச்சர்ஸ்க்கும் பெட் ஆகிட்டேன். நான் புது ஸ்கூல் மேரிடைம் ஸ்கூலில் ஓகே நான் இன்னும் ஸ்கூலில் தான் இருக்கேன். பட் 5th ஸ்டாண்டர்ட் வாஸ் லைக் ஐ வாஸ் ஆவரேஜ் ஸ்டடியர். பட் ஆஃப்டர் ஐ ஃபாலோ திஸ் கொஞ்சம் டாப்பர் ஆகிடும். ஆமாம், வி நாட் லைக் ஃபுல் டாப்பர். இப்போ கிளாஸில் ஒரு 4th to 5th அது மாதிரி ரேங்க் நாங்கள் வந்துட்டு. ஏன்னா அந்த டாப்பர்ஸ் மேலெல்லாம் நம்ம பீட் பண்ணலாம் மோட்டிவேஷன் இருந்தால்.
பட் எங்களுக்கு வந்துட்டு சோம்பேத்தனமாக இருக்கிறதுனால இது போதும் எங்களுக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்கும். பட் ஒன் டே we will absolutely be here top up. Bye guys, see you guys in the next video. Love you all.